ஹலோ வெல்கம் டு சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் புக் பற்றி தான் பார்க்க போகிறோம். மேஜிக் புக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இது உண்மையிலே மேஜிக் புக் தான். உங்கள் குழந்தைங்க வந்து கரெக்டாக பென்சில் பிடிச்சி எழுத மாட்டேன்றாங்களா, இல்லை அவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ஒழுங்காக வரலையா? அப்போ இந்த புக்கை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து பாருங்கள், அவங்க சூப்பராக எழுதுவாங்க. இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த புக் நேம் வந்து சாங்க் மேஜிக். இதை நாங்கள் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினோம். இந்த புக் வந்து 3+ இயர்ஸ் தான், அதாவது உங்கள் குழந்தைங்க இப்போ தான் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து கரெக்டாக எழுத வரல அப்படிங்கும்போது இந்த புக்கை நீங்கள் வாங்கி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இதில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் புக் இருக்குது. நான் இதை ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் புக் வந்து ஆல்ஃபபெட் புக். இதில் வந்து யூஸ்வலாக ஹேண்ட் ரைட்டிங் புக்கில் இருக்க மாதிரி ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன் அண்ட் வந்துட்டு லெட்டர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் பின்னாடி வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. அதுவுமே கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. அடுத்ததான் நம்பர்ஸ் புக். இதுலேயும் வந்து எல்லா நம்பர்ஸும் இருக்கும், பக்கத்துலேயே நிறைய பிக்சர்ஸ் இருக்கும், அவங்க வந்து கவுண்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வெறும் ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் இல்லாமல் அவங்க பிரைன் டெவலப் பண்ணுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அவங்க அதை பண்ணிகிட்டே பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். இது வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான புக். இதை வச்சு இங்கே வந்து சம் போடுறதெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க ஈஸியாக வந்து பண்ணிவிடுவாங்க. ஒருவேளை உங்கள் குழந்தைங்க இப்போ தான் எழுத பழகுறாங்கன்னா இந்த புக்கை நீங்கள் வந்து கொஞ்சம் வச்சுட்டு லேட்டராக கூட யூஸ் பண்ணலாம். அடுத்த புக் பார்த்திங்கன்னா வந்துட்டு ட்ராயிங் புக். இதில் வந்து ஒரு பிக்சரை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு கைட் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் ஃபஸ்ட்டு லைன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அவங்க வந்து பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. போக போக அவங்க வந்து எல்லா ஷேப்ஸும் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த புக்லேயும் சைட்ஸில் வந்துட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் லைக் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை பண்ணுவாங்க. இது எல்லாமே ஓகேங்க, இதில் எப்படி ப்ராக்டிஸ் கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ஒரு மேஜிக்கல் பென் கொடுத்துருக்காங்க. இந்த பென் என்ன பண்ணுன்னா நம்ம ரைட் பண்ண ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு அது வந்து அதோட இங்க் வந்து டிஸப்பியர் ஆயிரும், மறைஞ்சிரும். ஸோ அதனால தான் இதுக்கு மேஜிக் புக்னு பேர் வச்சுருக்காங்களோ என்னமோ. இப்போ இங்கே வந்து ஆல்ஃபபெட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்துட்டு உள்ளே வந்து குழி மாதிரி இருக்கும். நம்ம பெண்ணை வைக்கும் போது கரெக்டாக அந்த ஷேப்புக்குள்ளேயே போகும். இதில் பார்த்தா தெரியும், நம்ம பென் வந்துட்டு கரெக்டாக அந்த ஷேப்லேயே போகிறனால வெளியே வராமல் போகிறனால அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஃபிங்கரை வந்து கரெக்டாக பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரப்பர் மாதிரி ஒரு ஐட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து பார்க்க வந்து ஃபிஷ் டாய் மாதிரி இருக்கும், ஆனால் இதோட 2 சைட்லேயும் வந்துட்டு ஃபிங்கருக்கு க்ரிப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த பென்குள்ளே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ஸ் வந்து பிடிச்சி எழுதும் போது அவங்க ஃபிங்கருக்கு வந்து நல்ல க்ரிப்பாக இருக்கும். ஸோ அவங்க வந்து பெண்ணையும் பென்சிலையும் வந்து கரெக்டாக பிடிக்க கற்றுக்குவாங்க. இப்படி பிடிச்சி எழுதும் போது அவங்களுக்கு பெண்ணை கரெக்டாக பிடிக்கிற ப்ராக்டிஸ் வந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நான் எழுதி வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆகிருக்கும். இப்போ அந்த இங்கெல்லாம் வந்து டிஸப்பியர் ஆகுது பாருங்கள். இதோட இங்கு தீர்ந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் கவலையே பட வேண்டாம். இதுக்கு வந்து ஒரு 10 ரீஃபில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதோட ரீஃபில்ஸ் தீர நம்ம வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பெண்ணை வந்து ஓப்பன் பண்ணி காய விடக்கூடாது, அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணியே தான் வச்சுருக்கணும். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி காய விட்டிங்கன்னா அது வந்து எவாப்ரேட் ஆகி போயிட்டே இருக்கும் அந்த இங்க்கு. ஸோ வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எப்பயும் அதை வந்து க்ளோஸ் பண்ணியே வச்சுருங்க. இந்த புக்கில் அந்த குழந்தைங்க அந்த அச்சுக்குள்ளேயே எழுதுறதுனால அவங்க கரெக்டான ஷேப் வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் வீட்டு குழந்தைங்க எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? அப்போ இந்த புக்கை வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை யாருக்கு அனுப்பினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.